ஹலோ கைஸ், வெல்கம் டு கேப்டன் கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி டாக்ஸ் அப்படிங்கிற ஏர்ட்ராப்பில் எப்படி வாலெட் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னும், டக் அப்படிங்கிற ஏர்ட்ராப்பில் எப்படி வந்து ஃப்ரீயாக டம்ப் டோக்கன் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இனிமேல் தான் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி இன்னும் 2 மைனிங் கூட இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு டாக்ஸ் ஏர்ட்ராப்பில் வந்துடுவோம். ஸோ டாக்ஸ்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ள கனெக்ட் வாலெட் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜஸ்ட் கனெக்ட் வாலெட் அப்படின்றத கொடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிங்க, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் கனெக்ட் வாலெட் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் வந்து காட்டும். அதுக்கு கீழே வந்து டான் கீப்பர் என்னென்ன வாலெட்ஸில் அந்த டான் சப்போர்ட் இருக்கோ எல்லாமே காட்டும். ஸோ இதில் உங்கள்கிட்ட வந்து அந்த டான் கீப்பர் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிங்க, ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டான் கீப்பர் வாலெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் வச்சுட்டிங்கன்னா உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் ஆகிடும், ஓகேவா? ஸோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த வாலெட்டோட அட்ரஸ் வந்து இங்கே காமிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஒருவேளை உங்கள்கிட்ட டான் கீப்பர் வாலெட் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து உங்கள்கிட்ட டெலிகிராம்லேயே டான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் டான் கீப்பர் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த டெலிகிராமில் கொடுத்து நீங்கள் வாலெட்டை டானில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் டாக்ஸில் இவ்வளோ தான் இது கான்செப்ட்டு. இதுக்கப்புறம் வித்ட்ராவல் பண்ணுறது ஸ்டெப் மட்டும்தான், ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லாம் வந்துட்டு எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ்லாம் வந்துருச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பைபிட்டு, கேட்டாடைவோ, பிட்கெட்டு அப்படின்ற ஒரு டாப் 4 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற நியூஸ் வந்துருச்சு. இன்னும் டேட் மட்டும் கன்ஃபார்மாக தெரியல, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி வித்ட்ரா பண்ணி செல் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ அடுத்த இடத்துல போயிடுவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் போல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக, அதாவது உங்ககிட்ட அந்த டக்ஸ் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை ஸ்டேக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டம்ப் அப்படிங்கிற டோக்கன் வந்து இதில் ஃப்ரீயாக கிடைக்கும், ஓகேவா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டக்ஸ் டோக்கன் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கும். வெறும் ஒரு 4000 3000 ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு 10,000லேருந்து 15,000க்குள்ளே கிடச்சிருக்கும். அது வந்து ரொம்ப கம்மி. ஸோ மேற்கொண்டு எப்படி இந்த டக்ஸ் டோக்கனை வந்து கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா 4th ஒன்றில் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்துடுங்க, சாரி இஎன்ஸ் டாஸ்க்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கெலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சில டாஸ்க்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? இந்த டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுசாக பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு இந்த டாஸ்க் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்விட்டர் வந்து போகும், ஓகேவா? நீங்கள் அந்த ட்விட்டர் வந்து ஃபாலோ பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு பேக் வந்துடுங்க. அவ்வளோதான், அந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிடும், ஓகேவா? உங்களுக்கு ரிவார்டும் கிடச்சிரும். அதே மாதிரி ஒவ்வொருத்துக்குமே அதே மாதிரி தான். நீங்கள் டாஸ்க்கு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி போங்க, அடுத்த பேஜ் போகும், திரும்ப வந்துடுங்க, அவ்வளோதான். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000லேருந்து 45,000 டக்ஸ் டோக்கன் வரைக்கும் இதுலேயே உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஸோ இந்த இடத்துல தேர்ட் ஒன்றா இருக்கும் லான்ச் போல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்துடுங்க. இதுக்குள்ளே இந்த டக்ஸ் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டேக் அப்படின்றத வந்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல மேக்ஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, நீங்கள் மேக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டேக் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டேக் ஆகிடும். ஸோ உங்கள்கிட்ட எவ்வளோ டோக்கன் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, பர் செகண்டுக்கு உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட எவ்வளோ டோக்கன்ஸ் வந்து இந்த ஸ்டேக் பண்ணதில் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே காட்டுவாங்க, ஓகேவா? ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா நியூ யூசர்ஸ்னு சொல்கிறேன், அதாவது டோட்டல் யூசர்ஸ் வந்து ஜாயின் பண்ண உங்களுக்கு கிடைக்கிற அந்த ரிவார்டு வந்து குறைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சு, ஓகேவா? மொத்த டோட்டல் ரிவார்டு எவ்வளோ அப்படின்ற மாதிரி எவ்வளோ இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ நான் இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கு பார்க்கும்போது இதில் வெறும் 21,000 பேர் தான் இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1,35,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய யூசர்ஸ் தான் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஸ்டேக் பண்ணி அதிகமான ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்களும் ஸ்டேக் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேக் பண்ணது ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது, ஜூலை 31 இந்த ஸ்டேக்கிங் வந்து முடியுது. 31 முடிஞ்சு ஆகஸ்ட் 1 வரும்போது உங்களோட டோக்கன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும், ஓகேவா? கிளைம் பண்ணுறதோட நீங்கள் ஸ்டேக் பண்ண உங்களோட டக்ஸும் கிடச்சிரும், அதே மாதிரி இந்த டம்ப் அப்படிங்கிற டோக்கனும் உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு லான்ச் போலும் கொண்டு வர போகிறாங்க, டம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு டம்ப் வந்து இதில் ஸ்டேக் பண்ணி ஏர்ன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த டம்பை இதில் வந்து ஸ்டேக் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் டம்ப் டோக்கன் வந்து இதில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது மாதிரி இதில் 2 in 1 ரிவார்டு மாதிரி இதில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதுலேயும் ஜாயின் பண்ணி அதிக ப்ராஃபிட் வந்து பார்க்க பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்ஸ் அப்படின்றது, அதுக்கப்புறம் பைன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வரைக்கும் மொத்தம் இதே மாதிரி 4 இருக்குது. இந்த 4க்குமே ஒரு சிறப்பம்சம் வந்து கொண்டுகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க, ஓகேவா? ஸோ மொத்த இதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இதுக்கும் எப்படி பண்ணணும் என்னன்னு நான் பின்னாடி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து லிங்க் வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.